அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வைப்ரேஷன். என்ன வைப்ரேஷனு? ஹேண்டில் பாரில் வைப்ரேஷனு. வண்டி ஓட்டக்குள்ளே தடன்னு ஆடுதுங்க. வீலு ஓட்ட முடியலைங்க, கையை விட்டுட்டு ஓட்ட முடியலைங்க. ஒரு ஃபோன் வந்தது, ஹலோ எடுத்துகிட்டு பேசுறதுக்குள்ளாருக்க நம்ம ஒரு பக்கம் தடன்னு ஆடுது. எப்படி ஆடுது? இந்த பக்கம் இப்படி ஷேக் ஆகும். வண்டி ஓட்டக்குள்ளே இருக்க அது ஷேக் ஆகக்குள்ளே இருக்க நம்ம என்ன பண்ணோம், ஒரு பக்கம் ஈத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஹேண்டில் பார் தடன்னு ஆடும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கக்குள்ளே இருக்க அதை அரெஸ்ட் பண்ணணும். அந்த ஹேண்டில் பாரோட வைப்ரேஷன் கையை விட்டுட்டு ஓட்டணுன்னாக்கா நான் 10 வழிகள் நான் சொல்கிறேன். அந்த 10 வழிகளை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாக்கா அந்த இதுவே அரெஸ்ட் ஆகிடும். எப்படின்னாக்கா, மெயினு வீல் பேரிங். இந்த பக்கம் ஒரு பேரிங் வரும், அந்தாண்ட பக்கம் ஒரு பேரிங் வரும். அப்போ இந்த பேரிங் வரக்குள்ளே இருக்க இந்த பேரிங் அவுட்ரு அடித்து போயிருந்தாக்கா, அந்த ஹப்பில் அடித்து போயிருந்தால் எந்த பக்கம் அடிச்சிக்குதோ, எந்த பக்கம் லூஸாக இருக்கோ அந்த பக்கம் ஈத்துன்னு ஓடும். ஒரு பக்கம் அடிக்கும். ஒன்றாச்சா? இதை செக் பண்ணணும். அந்த பேரிங் சரியாக உட்காருதா, டைட்டாக போதா இல்லைன்னு செக் பண்ணிடணும். அது கிரீஸ் போட்டு போடுங்க. ரெண்டாவது, இந்த ஆக்ஷனில் கட்டுறீங்கள, இந்த ஆக்ஷனில் உருட்டி பாருங்கள், எல்லாம் பெண்டுக்குதா இல்லையான்னு போகலான்னு செக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் பெண்டு இருக்குதா, எந்த பக்கம் பெண்டுக்குதா அந்த பக்கம் தூக்கி இப்படி ஓடும். அது செக் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த வீல் பெண்டுக்குதா சொல்லிட்டு, ஒரு வீல் பெண்டு இருந்தால் எப்படி வீல் பேட்டு இப்படி ஓடும். வீல் பெண்டுக்குதா செக் பண்ணணும். அடுத்தது இந்த டயர். முக்கியமான டயரு. ஒரு டயர் வாங்கி போடுறோம்னாக்கா, ஒரு இந்த சில வண்டி இந்த பக்கம் தேயும், இந்த பக்கம் தேயும். இல்லாமல் இது ஈவனாக தேயணும். அப்படி தான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எந்த பக்கம் தேஞ்சிக்குதோ அந்த பக்கம் ஈதுன்னு ஓடும் வண்டி. அப்போ என்ன பண்ணணும், அந்த டயரை திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு ஈவனாக ஓடுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷேக் அப்சர் செக் பண்ணணும். ஷேக் அப்சர் வீக்காக இருந்தால் கூட ஒரு பக்கம் டயர் தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் ஈத்துன்னு போகிறதுக்கு கூட, எந்த பக்கம் வீக்காக இருக்கோ ஷேக் அப்சரு அந்த பக்கம் ஈத்துன்னு ஓடும் வண்டி. மெயினாக இந்த இதெல்லாம் இந்த தடவை ஆடுறதுக்கு மெயின் காரணமே இந்த சூப்பர் ஸ்டார் தான். என்ன சூப்பர் ஸ்டார்னாக்கா, இந்த டீ ஸ்டெம்னு சொல்லுவோம். இந்த டீ ஸ்டெம், இந்த ஃபோர்க் அவுக்குள்ளே இந்த மண்டையில் மாட்டியிருப்பாங்க. இந்த மண்டையை பிடிக்கும். இந்த மண்டையே பிடிக்கும். அவர் தான் அந்த இந்த இந்த ஹேண்டில் பார் வைப்ரேஷனுக்கு காரணமே அவர் தான். முக்கால்வாசி காரணமே அவர் தான். அவர் என்ன பண்ணணும், ஃபோர்க் அவுக்குள்ளே இருக்க அவர் பெண்டுக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி போட்டுடணும் லேத்தில். இது லேத்து எடுத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, முக்கால்வாசி பிரச்சனையே அடங்கி போடும். இந்த டீ ஸ்டெம்மு கரெக்ட் பண்ணி போட்டாக்கா அந்த வைப்ரேஷன் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது இந்த மேல் இங்கே ஒரு கோன் பால்ட்ரஸ் இருக்கும், இங்கே கீழ் கோன் பால்ட்ரஸ் இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு பக்கம் கோன் சைடாக அடிச்சு விட்டாக்கா கூட அந்த இந்த காடி கொஞ்சம் அடிச்சிருந்தா ஏதாவது சைடில் என்ன தகுடு கீடு வச்சுருந்தே ஒரு பக்கம் அடிச்சுருப்பாங்க. பேரிங் இப்படி இருக்கும், இப்படி சாந்திக்கிட்டு இருக்கா கூட ஒரு பக்கம் ஈத்துன்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த டீ ஸ்டெம்பில். அது பேரிங்கு செக் பண்ணணும். அப்போ லேத்துக்கு எடுத்து போகக்குள்ளே இருக்க இந்த ஹேண்டில் பார். இந்த ஹேண்டில் பாரில் நம்ம ஒரு 10 கிலோ 5 கிலோ இந்த பை அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம், சைடில் மாட்டின்னு போவோம். அந்த பக்கம் சைடில் இல்லை இந்த பக்கம் நமக்கு எப்படி வாட்டர் இருக்குதா ஏதாவது ஒரு மாட்டிக்க நம்ம வேலையை பூர்த்தி பண்ணணுமே, அதை நம்ம அவசரத்துக்கு எடுத்து ஓடுவோம். அப்போ போக்குள்ளே இருக்க அந்த ஹேண்டில் பார் கூட பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த பக்கம் பெண்ட் ஆகுனா, இது ஹேர் ஸ்ட்ரைட்டை கொடுத்து இதுதான் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம். அப்போ ஒரு பக்கம் இழுத்துன்னு போகிறதுக்கு இதுவும் இப்படி வளைஞ்சி இருக்குது. மெயினாக உட்காந்து ஓட்டுறதுக்கு இந்த சீட்டு ஒன்று இருக்குது பாருங்க. இந்த சீட் நெட்டு ஒன்று இருக்கும் இந்த பக்கம். அந்த சீட் நெட்டு ஈவனாக இருக்கணும். ஒரு பக்கம் சீட் நெட்டு இப்போ மேலும் கீழே இருந்ததுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பக்கமாக சாய்ச்சிங்கன்னா உட்காந்து ஓட்ட முடியும். அப்போ ஒரு பக்கம் சாய்ச்சின்னு உட்காந்தாக்க என்ன ஆகும், வண்டியே கொஞ்சம் இந்த பக்கம் சாய்ச்சின்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த 10 காரணங்கள் சொன்னோம்ல. மெயினாக என்னென்ன சொன்னோம் பாருங்கள், முதல்ல சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஃபோர்க்கு அவுக்குறோன்னாக்கா, அந்த பிரச்சனையை அரெஸ்ட் பண்ணுறதுனாக்கா மெயினாக 2 பேரிங் கிரீஸை வச்சு போட்டுருங்க. இந்த ஆக்ஷனில் பெண்டுக்குதா செக் பண்ணுங்கள், வீல் பெண்டுக்குதா செக் பண்ணுங்கள், டயரு ஏன்னா தேஞ்சிக்குதான், இந்த பக்கம் தேஞ்சிக்குதா அந்த பக்கம் தேஞ்சிக்குதா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்க்கை சர்வீஸ் பண்ணுவீங்க. அப்படி தானே? ஃபோர்க்கை சர்வீஸ் பண்ணிட்ட பிறகு ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க, இந்த இந்த மண்டையை கட்டுவீங்க. மண்டையை கட்டினா மேல் கோணு கீழ் கோணு
இப்போ பேரிங்கை வந்து என்ன பண்ணுவீங்க, கிரீஸ் வச்சு போடுவீங்க. அப்போ அந்த பால்ட்ரஸில் மேலே வந்து கீழே வந்து பால்ட்ரஸில் கிரீஸ் வச்சு போடுவீங்க. மாட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த டீ ஸ்டம்ப் எடுத்துன்னு போயிட்டு லேத்தில் கொடுத்து பெண்டுக்கு தான் இல்லைன்னு செக் பண்ணணும். இவர் தான் வேலை, ஃபோருக்கு வேலை செய்யறது பிரச்சனை இல்லை, இவர் தான் வேலை. இவரை வந்து கரெக்ட் பண்ணி போட்டுடணும். போட்டுவிட்டு இந்த லேத்துக்கு போகக்குள்ளே இந்த ஹேண்டில் பார் தூக்கி போடணும். அங்கே போய்ட்டு எதாவது பெண்டுக்கிட்டு இருந்தால் ஹைட்ராலிக் வச்சு அது சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கனாக்கா உங்கள் வண்டி ஜம்முன்னு இருக்கும். ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு என்ன ஃபோன் எல்லாம் வந்ததுனா கூட ஹலோ எடுத்துகிட்டு ஒரு கையில் விட்டுட்டு ஹலோன்னு பேசிட்டு ஒரு நம்பிக்கையாக வைக்கலாம். இந்த 10 காரணங்கள் தான் இந்த வைப்ரேஷனுக்கு இருக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.